ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேடின் முதல் புத்தகத்தில் 16 அதிகாரங்களுக்கான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் 17ஆம் அதிகாரத்தை தொடங்க இருக்கின்றோம். இதுவரை நடந்ததை தந்தையோடு சிறு ஆய்வு செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்லுவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நல்ல ஒரு கருத்துக்களை சொல்வதை நாம பார்க்கிறோம் சாமி. அதாவது சொன்ன வார்த்தைகளே தான் மீண்டுமாக சொல்வதை வாசிக்கின்றோம். ஆனால் தன் மக்கள் வேறு. முன்பு சொல்லப்பட்ட பொழுது அந்த மக்கள் வேறாக இருந்தார்கள். இங்கே சொல்லப்படுகின்ற பொழுது கேட்கின்ற மக்கள் வேறாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் யார் என்றால், உடைந்து போன அழகான தேவாலயம் இருந்ததை பார்த்து இப்பொழுது இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற, அழகான அரசாட்சி இருந்தது என்று பார்த்து இப்ப அரசாட்சி இல்லையே என்று கூனி குறுகி நிற்கின்ற, நான் என் கையால் நட்டதை விளைந்ததை அறுவடை செய்து அதிலிருந்து உண்டேன் என்பதை நினைவு கூர்ந்து நான் அறுவடை செய்ய என் நிலம் எங்கே, விதை எங்கே, பயிர் எங்கே, தந்த கடவுள் எங்கே, வழங்கிய நீர் எங்கே என்று தேடி தேடி பார்த்து கொண்டிருக்க அந்த மக்களுக்கு இந்த ஒரு பகுதி மிகவும் அழகான பகுதியாக வருவதை பார்க்கிறேன் தந்தை அவர்களே. நீங்க சொல்லவே தான் இதை வாசிச்ச இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாசிச்சிருக்கவே மாட்டேன் சாமி. இதுல தொடக்கத்துல எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, இது ஏன்பா சும்மா இவரு இன்னாருடைய மகன் இன்னாரு, இன்னாருடைய மகன் இன்னாரு, இவரு இங்க கல்யாணம் பண்ணிட்டு அங்க கல்யாணம் பண்ணிட்டாரு, அங்க வீடு அங்க இருந்துச்சு, வீடு எங்க இருந்துச்சு, அந்த தலைமுறை இங்க இருக்குது, ஒரு தலைமுறை இருக்குது, 10 தலைமுறை இருக்குது, பழைய தலைமுறை இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்டா போட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த ஏன்பா இந்த லிஸ்ட் சொல்லிட்டே இருந்தோம். ஆனா நாமெல்லாம் இந்த எண்ணத்தை சேர்ந்தவராக மக்கள் இனமாக இருந்தோம்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்துட்டு, இப்போ அவர் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறார் சாமி. அப்பயே உள்ள வந்துட்டு அரசாட்சி, வழிபாடு, அது எப்பயே போயிட்டு இருக்கிறப்ப அப்ப மக்கள் முதல்ல நாம யாரு, என் கோத்திரம் என்ன, என் குலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் எங்க, என் வீடு எங்க, என் நிலம் எங்க கண்டுபிடிச்சிட்டு, ஓகே தான் என் வீடு தான் என் நிலமா கண்டுபிடிச்சிட்டப்பா, ஓகே இப்ப நான் என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். எங்க செய்யணும், எங்கே ஆண்டவர் இருக்கார் அங்க நம்ம செய்யணும். சரி போவோம், என்ன செய்யணும், அதுக்கு யார் பொறுப்பு, இவங்க பொறுப்பு. யார் சொன்னது, தாவீது சொல்லியிருக்காரு, சாலமோன் சொல்லியிருக்காரு. அப்ப நான் என்ன செய்யணும், அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா முன்கூட்டி நீங்க இப்பதான் சொன்னீங்க, அதாவது 16 அதிகாரத்துல சொன்னீங்க, முன்கூட்டி அவங்க செய்யல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தலைமுறை பெயர்கள் நிலைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ தலைமுறை செஞ்சு வந்திருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யணும், நாம அதே தலைமுறை தானே நாமும் செய்வோம் அப்படின்னு அவன் இறங்குவதை நாம் பார்க்கின்றோம் தந்தையர்களே. இவ்வாறாக இப்பொழுதுக்கு இந்த மக்களுக்கு இந்த இறைவார்த்தை இவ்வாறாக தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டு ஆசிரியர் மிகவும் அழகாக ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து தன் மக்கள் சமூகத்தை கட்டி எழுப்பதை பார்க்கின்றோம். இதுவரை கட்டி எழுப்பியிருக்காரு. கோயில் திருப்பணிக்கு சொல்லியாச்சு, வழிபாடு சொல்லியாச்சு. அப்ப இதுல எல்லாம் வழிபாடும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய இடத்தையும் நாட்டையும் வளப்படுத்தியாச்சு. இனி இந்த புத்தகம் அந்த மக்களை எவ்வாறாக வழிநடத்த போகிறது, அதான் சரியான டவுட். இப்போ நம்ம அழகா சொன்னோம், இந்த 16 அதிகாரங்கள் ஒட்டுமொத்த இஸ்ராயலுடைய மீட்பு திட்டத்தினுடைய சுருக்கம்னு சொன்னா குறைவுபடாது. நான் ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன். அதாவது விவிலிய பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலேயே ஒரு ஆன்மீக சுரங்கம் என்று அழைக்கப்படுகிற ஒரு அழகான பகுதி இந்த பகுதி, அருமையான பகுதி. வரலாற்றையே ஒரு ஆன்மீகமாக பார்க்க முடியுமா, ஒரு வரலாற்றினுடைய சண்டை சச்சரவை ரத்தம் சிந்துகிறத கூட ஒரு ஆன்மீகமாக பார்க்க முடியுமான்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்குகின்ற ஒரு அழகான வாழ்வியலை கற்றுத்தருகிற புத்தகமாக இது அமைகிறது. நீங்கள் சொன்னது அத்தனையும் அருமையான ரத்ன சுருக்கமாக சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க. இந்த 14ஆம் அதிகாரத்தில் கூடாரங்களில் வாழ்ந்த இறைவன் கோபுரங்களில் வாழ விரும்புகிறாரா இல்லையா, அதற்கு தாவீதினுடைய எண்ணம் என்ன, சாமுவேலின் எண்ணம் என்ன, அதற்கு இடையாக யார் வருகிறார், பரிந்துரையாளராக யார் வருகிறார் என்பதை பற்றிய செய்திகளை அடக்கி வருகிறது. இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய மூலக்கரு, மூல சோர்ஸ் என்று சொல்வார்கள்,
வந்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே கடவுளுக்காக ஆலயம் கட்ட விரும்பிய தாவீதை கடவுள் எப்படி நாத்தான் வழியாக வழிநடத்துகிறதை கண்டமோ அதைத்தான் வைக்கிறார். அதையே சொல்ல போறாரா அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் படித்தேன். பார்த்தா அழகழகான இடத்துல எங்கெங்கெல்லாம் முடிச்ச போட்டு கட் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் இழுத்து பிடிக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் அகல இதை திறந்து காமிக்கணுமோ அழகான ஒரு இறையியலை அந்த இடத்துல புகுத்தி காட்டுகிறார். புகுத்தி காட்டிட்டு எனக்கு மனசு அப்படியே அந்த படிக்கல அப்படியே மனசு பகிர்ந்துச்சு. அரசன்னா யாரு, அவனுக்கு என்ன வேலை, அந்த வேலையோட நிற்கணும், நின்றிருந்தா இவ்வளோ அழிவு வந்திருக்காதே என்று ஒரு அங்கலாய்ப்பு உள்ள கொட்டி வைக்கிறார். அந்த மக்களுடைய அங்கலாய்ப்பை ஆசிரியர் அழகாக கொட்டி வைக்கிறார். ஏன் தாவீது காலத்தை பற்றி சொல்கிறார், ஆனால் தாவீது காலத்திலே சொல்லவில்லை. தாவீதுக்கு பிற்பாடு 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சொல்லுகிறார். மக்கள் நாடுலேருந்து வீடுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒழிந்து போன ஒரு நிலையில் இருக்கிற போது அந்த அங்கலாய்ப்பை உள்ள புகுத்தி காட்டுகிறார். அதுதான் ஆசிரியருடைய தனி சிறப்பும் அந்த சொல்லும் தன்மையும் மிக அருமையாக இருக்கிறது. நம்ம பார்ப்போம், அந்த பகுதியை பார்ப்போம். முதல் 2 வசனங்களை வாசிப்போமே. தாவீது தம் அரண்மனையில் குடியேறிய பின் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ நான் கேதுரு மரத்தாலான அரண்மனையில் வாழ்கிறேன், ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரை கூடாரத்தில் இருக்கின்றதே என்றார். இப்போ அந்த முதல் ஒரு வசனத்தை மட்டும் யோசிப்போம். இப்போ அரண்மனை உடன்படிக்கை கூடாரம் ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட். நான் அரண்மனையில் இருக்கிறேன், நான் கேதுரு மரத்தினால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாழ்கிறேன் என்று இருமுறை ஆசிரியர் தாவீது கூறுவதாக சொல்லிவிட்டு ஆண்டவரின் பேழையோ உடன்படிக்கையின் கூடாரத்திலே இருக்கிறது என்று சொல்கிறது. இப்போ எபிரேய மொழியில் அரண்மனை என்பதற்கு ஹெக்கால் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஹெக்கால் என்று சொன்னால் அரண்மனை என்ற அர்த்தமாகும். இந்த அரண்மனைக்கு டபுள் மீனிங் இருக்குது. எபிரேய மொழி படித்த எல்லாருக்குமே அது தெரியும். MTH முதுகலை பட்டம் பெற்ற மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹெக்கால் என்றால் 2 வகையான பொருள். ஒன்று அரண்மனை, அது ஹவுஸ் ஆஃப் த கிங். இன்னொன்று கோயில். ஹெக்கால் என்றால் கோயில், அதற்கு ஹவுஸ் ஆஃப் காட். பெத் எலோஹிம் என்று வார்த்தை இருக்கிறது. பெத் எலோஹிம் என்று கடவுளுடைய இல்லம் என்று ஒரு வார்த்தை இருக்குது. ஆனாலும் டெக்னிக்கலாக சொல்லணும்னாக்க அரசன் வாழும் இல்லம் அரண்மனை, இறைவன் வாழும் இல்லம் அரண்மனை. ஹெக்காலில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஹெக்கால் ஆஃப் காட் என்று பயன்படுத்துவார்கள். அந்த ஸ்லேடையை ஆசிரியர் அழகாக இங்கே பயன்படுத்தி நான் ஹெக்காலில் கூடியிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கையினுடைய திரைச்சீலை கூடாரத்திலே கூடியிருக்கிறார். அந்த ஓஹேல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அது டென்ட்டு. நம்ம எப்படி ஜோஷுவா டென்ட்டின் கூடாரத்தில் வெளியே நிற்பார், மோசே உள்ளே சென்று ஜெபிப்பார், உடன்படிக்கையினுடைய அந்த மேகம் மூடிக்கொள்ளும், அந்த காட்சி அப்படியே வருது. ஆனால் இன்னும் கூடாரத்தில் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. இதில் 2 காரியங்கள் சொல்ல வரேங்க. ஒன்று சொல்கிறேன் நான். when you eat the fruit, don't forget the root. இல்லைங்களா? தமிழில் சொல்லுங்களேன். பழங்களை சுவைக்கும் போது வேர்களை மறந்து விடாது. நீங்கள் அழகாக சொன்னீங்க. மரங்கள் வேர்கள், கனிகளை சாப்பிடும்போது வேர்களை மறந்து விடாதீர்கள். அப்போ நம்ம கனி எங்கேருந்து வந்துச்சு? வேர் இருந்ததுனால தான். தாவீதுக்கு அந்த குணம் பொருந்தும். அரண்மனையில் இருக்கிறோம், தங்க திரைச்சீலை, வாயில் காப்பாளன், தங்கத்தட்டு, வெள்ளி தாம்பலம், அரச சிம்மாசனம், அதை பார்க்கும்போது இதை கொடுத்தது யார்? ஆண்டவர் தானே என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இந்த ஒரு எண்ணம் தாங்க தாவீதை மிகப்பெரிய மன்னனமா. என்னை கேட்டால் சாலமோன் மாதிரி பிரில்லியன்ட் கிங் இல்லவே இல்லை. செம்ம பிரில்லியன்ட்டு. கல்யாணம் பண்ணி நாட்டை விரிவுபடுத்திட்டாரு. கல்யாணம் பண்ணி நாட்டை விரிவுபடுத்திட்டாரு. எந்த சண்டையுமே இல்லை. தாவீதாவது சண்டை போட்டு ரத்தம் சிந்தி அடிச்சு கல்யாணம் பண்ணி சாதிச்சாரு. அறிவுனா அறிவு, அவ்வளோ அறிவு. அதுக்கு மேல இன்னொரு அரசர் இருக்கிறார், எசேக்கியான்னு ஒரு அரசர் இருக்கிறாரு. அதுக்கு மேல இன்னொரு அரசர் இருக்கிறாரு, ஜோசியான்னு சொல்லிட்டு சிறந்த அரசர்கள். ஆனா இஸ்ராயல் மக்கள் இன்னைக்கும் நெஞ்சு மேல கை வச்சு சொல்றது எங்கள் தாவீது அரசர் என்று சொல்கிறார்கள். ஏன்? கடவுளை நினைச்சுக்கிட்டார். ஒவ்வொரு சமயத்திலும் நினைச்சுக்கிட்டாரு. கனிகளை சுவைக்கும் போது மரத்தின் வேர்களை மறக்கவில்லை. ரொம்ப அழகா சொல்வார். அதான் நான் இங்க இருக்கிறேன், அவர் அங்க இருக்கிறாரு என்று நினைக்கிறார். அந்த இடத்துல தான் நாத்தான் ஒரு வார்த்தை சொல்றார். அது வாசிக்கின்றேன். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீ விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். இறை வாக்கினர் என்னங்க? கடவுளுடைய வார்த்தை சொல்றார். இறை வாக்கினர்னா யாருங்க?
கடவுள் என்ன சொல்றார்? மவுத் பீஸ் ஆஃப் காட். ஆனா என்ன சொல்றார் சொல்லணும். மவுத் பீஸ் ஆஃப் காட் அருமையான வார்த்தை. இறைவாக்கன் என்கிறவர் மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறவர். இப்ப அவர் சொல்றாரு, கடவுள் உம்மோடு இருக்கிறார், நீ விரும்பியதையெல்லாம் செய்யணும்னு சொல்றார். அதுல 2 வார்த்தை இருக்குது. கடவுள் உம்மோடு இருக்கிறார், இம்மேகா. இம்மேகா என்றால் வித் யூ, இஸ் வித் யூ. அவர் உன்னோடு இருக்கிறார், நீங்க விரும்பியதெல்லாம் செய்யுங்க. அது ரொம்ப அழகான செய்தி. நான் ஏன் விரும்பியதெல்லாம் செய்யலாம்? அவர் என் கூட இருக்கிறார், விரும்பியதெல்லாம் செய்யலாம். அது அவருடைய பார்வையில. யாருடைய பார்வையில? நாத்தானுடைய பார்வையில. கடவுள் உன் கூட இருக்கிறாரு, அதனால கோயில் கட்டதானே ஆசைப்படுறீங்க, கட்டுங்களேன். அதான் நாத்தானுடைய எண்ணம். ஆனா கடவுள் எண்ணத்தை பாருங்களேன். அன்றிரவே கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. என் ஊழியனாகிய தாவீதிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் தங்கியிருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரேலரை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்திற்கும், ஒரு தங்குமிடத்திலிருந்து மற்றொரு தங்குமிடத்திற்கும் மாறி வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாள்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என்று கேட்டேனா? ஓகே, அது ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்குவோம். செகண்ட் பார்ட் மறுபடி போவோம். ரொம்ப ரொம்ப அழகான பகுதி, ரொம்ப அழகான பகுதி. அதாவது தியோடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை பற்றி இயல், அதான் தியோடிசி. தியாலஜி என்பது இறையியல், இறைவனை பற்றி இயல் தியோடிசி. ஒரு அழகான ஒரு தியோடிசி சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள வரேன். கடவுள் நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருக்கிறார். கடவுள் நம்மளை நேசிச்சார்னா, நம்ம அவரை நேசிச்சோம்னா, நம்ம புழுதியில புரண்டு கிடந்தாலும் சிறையில வாடி கிடந்தாலும் நம்ம கூடயே இருக்கிறார். இஸ்ராயல் மக்கள் 12 கோத்திரங்களாக கூட்டாட்சி அமைப்பு முறையில வாழ்ந்த போது அவர்களோடு இருந்தார். உடன்படிக்கை பழைய தோளில் சுமந்து கொண்டு போர்க்களத்திற்கு போகும்போது அவரோடு புறப்பட்டு போனார். பாலைவனத்திலே மன்னாவை உண்டு தவித்து போன பொழுது மேகத்தூணாய் இருந்தார். அல்லது இரவிலே அஞ்சி நடுங்கிய போது கொள்ளிவாய் பாம்புகளுக்கும் தேள்களுக்கும் நரிகளுக்கும் கொடி மிருகங்கள் பயந்த போது நெருப்பு தூணாய் இருந்தார். அவர்கள் பயணப்பட்ட போது பயணத்தின் கடவுளாய் இருந்தார். போர்க்களத்துக்கு போகும்போது போர்க்களத்தின் கடவுளாய் இருந்தார். இல்லைங்களா? அப்ப தொடக்க நூல்ல படைப்பின் கடவுளா இருக்கிறாரு. தொடக்க நூலின் 2ஆம் பகுதியில குடும்பங்களின் கடவுளா இருக்கிறாரு. தொடக்க நூலுடைய 2வது புத்தகத்துல விடுதலை பயண நூல்ல விடுதலையின் கடவுளா இருக்கிறார். அப்ப கடவுள் நம்முடைய தேவைக்கேற்ற கடவுளாக இருக்கிறார். இல்லைங்களா? இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் காட், இஸ் நாட் எ ட்ரை டெட் வுட். இல்லைங்களா? அவர் நம்முடைய கடவுள், வாடும் கடவுள், உயிரோடு உள்ள கடவுள், சதையும் நகமுமாக நம்மோடு இணைந்து வாழ்கிற கடவுள், நம் சுகங்கள் பங்கேற்கிற கடவுளாக இருக்கிறார். அதான் அந்த காட்சியில் அவர் சொல்றாரு, நீதித்தலைவர்கள் காலத்துல அல்லது அதுக்கு முன்னாடி எப்படா நான் ஒரு கோயிலில் இருந்ததுக்குன்னா, நீ போனெல்லாம் நானும் தானே வந்தேன், நீ பனையில் நனைஞ்ச நானும் நனைஞ்சேன், நீ வெயிலில் காய்ஞ்சின நானும் தானே காஞ்சேன். அப்பெல்லாம் ஏதாவது கேட்டேன் நானும் கேட்கல, நீயும் நினைக்கல, கேட்கல. ஒருவேளை எகிப்தியர்களை வென்றபோது கேமுஷனுடைய அந்த ஆலயங்களுக்குள்ளாக, தாகோனுடைய ஆலயங்களுக்குள்ளாக நான் போய் கூடி வச்சிருந்தீங்கன்னா இருந்திருப்பேன். இருக்கலையே. அந்த தெய்வங்களை தட்டி போட்டு அந்த ஆலயத்தை விட்டு வெளியெல்லாம் வந்தேன் நான். இல்லைங்களா? அழகா சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். உன்னோடு நான் இருப்பவர் தான் நாம், உன்னோடு இருக்கிறவரே நாம். அதான் ரொம்ப அழகான காட்சி. அந்த பகுதியில் ரொம்ப அழகாக சொன்னார். நான் உன்னோட நான் பயணம் செஞ்சேன், உன்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தேன். உன்னுடைய தேவை எதுவோ அதுதான் என்னுடைய தேவையாக இருந்துச்சு. உன்னுடைய பாதுகாப்பு எதுவோ அதுதான் என்னுடைய பலமாக இருந்தது. உன்னுடைய குறைகள் எதுவோ அதுவே என்னுடைய பணியாக இருந்தது. அதெல்லாம் நான் செஞ்சு முடித்தேன். அடுத்த வசனத்துக்கு போவோமே. எனவே நீ என் ஊழியனாகிய தாவீதிடம் சொல்ல வேண்டியது, படைகளின் ஆண்டவராகிய நான் சொல்வது இதுவே, வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை எடுத்து என் மக்கள் இஸ்ரேலை ஆள்பவனாக மாற்றினேன். நீ சென்ற விடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அழித்தேன். இனி உலகின் பெருந்தலைவர்களுக்கு இணையான புகழை நான் உனக்கு அளிப்பேன். என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை கொடுப்பேன், அங்கே அவர்களை வேறு கொள்ளச் செய்வேன். எனவே அவர்கள் அங்கே நிலையாய் வாழ்வார்கள், ஒருகாலும் அலைந்து திரிய மாட்டார்கள். முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார்கள். என் மக்களாக இஸ்ரேல் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள்களில் இருந்தது போல் அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். நான்
உன் எதிரிகளை பணியச் செய்வேன். மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். உன் வாழ்நாள் முழுவதும் உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் புதல்வருள் ஒருவனாகிய உன் வழித்தோன்றலை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான். அவன் அரியணையை என்றென்றும் நிலைபெறச் செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாய் இருப்பான். உனக்கு முன் இருந்தவரிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கிக் கொண்டது போல அவனிடமிருந்து விலக்கிக் கொள்ள மாட்டேன். மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நிலைபெறச் செய்வேன். அவனது அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார். ஓகே, ரொம்ப அழகான பகுதி. நான் என்னவா இருந்தேன் என்று ஒரு பகுதி, நான் என்னவா இருக்க போறேன்றது அடுத்த பகுதி. ரொம்ப அழகான பகுதி. விவிலியம் அதாவது ஷேக்ஸ்பியருடைய காலகட்டத்தில் உங்களைப் போல ஆங்கில இலக்கியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கேட்டபோது அவர் சொன்னாராம், விவிலியத்தை வாசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆங்கிலத்தினுடைய தன்மையும் போக்கும் அதனுடைய நடையும் உங்களுக்கு புரிஞ்சாவே நீங்கள் பெரிய மேதையாக மாறுவீங்கன்னு சொல்லி சொன்னாராம். அதே போல் இந்த சொல்லும் தன்மையும் அதனுடைய அழகும் அதில் அடங்கியிருக்கிற ஆன்மீகமும் அவ்வளவு ஆழமாக இருக்கிறது. 5 கருத்துக்களை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, என் ஊழியனாகிய தாவீது. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. எபேது தாவீது, என் ஊழியன் தாவீது. எப்தினாக்க மை ஊழியன், தாவீது, எப்தி தாவீது. எபேத் ஓதோம் நான் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி எபேத் மெலேக் அப்படின்னு எருமையா புத்தகத்தில் கூட வரும். எபேத் என்றால் ஊழியன், என் ஊழியன் தாவீது. உங்களுக்கு வேற என்னங்க டைட்டில் தேவை? ஆண்டவரின் ஊழியன் நான். அதான் நம்ம எல்லா ஊழியக்காரர் இவர்கள் அவர் ஊழியக்காரர் எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க, அதில் எவ்வளோ பெருமை அடைகிறாங்க, எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. சாமி சொல்றாரு, என் ஊழியன் தாவீது. இதே அரச திருப்பாடல்ல, ராயல் சாம்ஸ்ல, என் ஊழியன் தாவீதே நான் அபிஷேகம் செய்தேன் என்று இந்த பாடல் வரும். அந்த பாடலுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. என் ஊழியன் தாவீது. அது என்னன்னாக்க, இது அழகு இல்லைங்களா, அந்த அவருடைய நிறைவான செறிவுமிக்க வார்த்தையா இருக்குது. இன்னொன்று என்னன்னாக்க, நீ அரசன், நான் தான் தலைவன். ஆசிரியர் அப்படி வாழைப்பழத்தில் ஊசி அப்படி அழகாக அடிக்கிறார். ஏன்னா விவிலியத்தினுடைய பார்வையில் நுணுக்கி பார்த்தோம் என்றால், நாடு அழிவதற்கு மிக முதல் பொறுப்பாக இருந்தது அரசர்களுடைய தவறான அணுகுமுறை. மக்களை பாரபட்சமோடு நடத்தியது, நீதியற்ற முறை நடத்தியது, தங்களுடைய சொகுசு வாழ்க்கை. அதைத்தான் ஆமோசு 8ஆம் நூற்றாண்டு இறைவாக்கினர்கள்லாம் கடுமையாக சாடினார்கள். பிறகுதான் மக்களுடைய பாவங்களினால் நாடு கடத்தப்பட்டார்கள் என்று அந்த இறையியல் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் தியாலஜிக்கல் ரீசன்ஸ், பொலிட்டிக்கலாக மாறியது. அந்த வகையில் பார்க்கும்போது, என் ஊழியன் தாவீது என்று அரசர் சொல்லும்போது, அது மிகப்பெரிய டைட்டில், உன்னதமான டைட்டில். ஆண்டோடைய ஊழியனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதே சமயத்தில் நீ அரசன், ஆனால் என் ஊழியன். நீ அரசனாக இருக்கலாம், அங்கே இருக்கிற 12,000 16,000 மக்களுக்கு அல்லது 40,000 50,000 ஜனங்களுக்கு நீ தலைவனாக இருக்கலாம். பட் யூ ஆர் மை சர்வெண்ட். அந்த தொல்லோஸ் இந்த கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க, தொல்லோஸ் தேயோ, கடவுளுடைய ஊழியனாக இருக்கிறேன், அவ்வளோதான். ஆசிரியர் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இறையியலை அப்படி அழகாக ரெண்டையும் ஒரு பாராட்டுற மாதிரி பாராட்டி, அந்த அரசனுடைய வரையறையை அப்படி நிறுத்தி அப்படி நிற்க வச்சு நிற்கிற அந்த இடத்துல, இங்கே நில்லு, இதுக்கு மேலே இல்லை நீ, அவ்வளோதான் அப்படின்னு நிறுத்தி நிறுத்துறார். அதே மாதிரி என்னுடைய அவரோட சொல்ல வேண்டியது படைகள் ஆண்டவராக. அப்போ அடுத்த பகுதியில் போகும்போது தாவீதை ரொம்ப உயர்த்தி காட்டுறார். அதில் 2 ரைமிங்கான எபிரேய மொழியில் இன்னும் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். ஆடுமேய்க்கும் உன்னை ஆள்பவனாக மாற்றினேன். அதே ஈன்னு வரும், அங்கே எபிரேய மொழியில் ஈன்னு வரும். ஆடுமேய்க்கும் உன்னை ஆள்பவனாக மாற்றினேன் அப்படின்னு சொன்னார். நீ உழன்றது பட்டி தொட்டுகளிலும் ஆட்டு புழுகைகள் மத்தியிலும், ஆனால் நான் உன்னை அரண்மனையினுடைய பஞ்சு மத்தியிலே புரள வைத்தேன் என்று ஆண்டவர் அழகாய் சொல்வார். கடவுள் யாரை நினைச்சாலும் உயர்த்தலாம், யாரை வேண்டாலும் எப்போ வேண்டாலும் நினைச்சலாம். அதான் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபாதர் இறுதிராஜ் கரிஸ்மேட்டிக் குரூப் நடத்துக்குள்ள அடிக்கடி திரும்ப சொல்றாரு, ஆண்டவர் உங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடலாம். ஒரு ஒற்றை வார்த்தையில் தொடலாம், திருப்பலிலே தொடலாம், அபிஷேகத்தின் நேரத்தின் போது தொடலாம், அருட்பொழின் போது தொடலாம், பாவசகத்தின் தொடலாம், எங்கே வேண்டுமானாலும் ஆண்டவர்களை தொடலாம். காத்திருங்கள், விழிப்பாயிருங்கள் அடிக்கடி சொல்வார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ
ஆடு மேய்த்து கொண்ட அந்த சிறுவனை அவனுக்காக வந்து சாப்பிட உட்கார வச்சாருங்க. உட்கார வச்சார். சாமுவேல் சொல்றாரு, அவனை இங்கே வர சொல், அவன் வரும் வரை உன் வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன்றார். கை நினைக்க மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? உறவே இல்லை, உறவே இல்லை. வராம போயிட்டா நான் சாப்பிடாம போயிடுவேன். கடவுள் நிற்க வச்சார். சாமுவேல் அப்படி ஓகே நிற்க வச்சார். அப்படி நிற்க வச்சு உட்கார வச்சுட்டார். முன்னில் உட்கார வச்சுட்டார். வந்த உடனே யாருங்க சொல்லுவா, சொந்த அப்பனே மறந்து போன பிள்ளைய இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் செய்யுங்கிறார். கடவுள் தேர்ந்தெடுத்தாருங்க. அதாங்க எலெக்ஷன்றது. அதான் எக்லெக்டோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க. எக்லெக்டோஸ், எலெக்டட் ஒன். அதான் ரொம்ப ரொம்ப அருமையான. பஹார், சோசன் ஒன். பஹூர் இப்ரே மொழியில் சோசன் ஒன். எழுந்து இவனை அபிஷேகம் செய், இவன் தான் என்று கடவுளே சொல்றார். அதான் நான் ரொம்ப ரத்தம் சுருக்கமாக ஆள்பவனாக மாற்றினேன் என்று சொன்னார். அப்புறம் இந்த அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனங்க. சென்றமில்லமெல்லாம் ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. எனக்கு பாட சரியே தெரியாது. ஆனால் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் அடுத்த பாட்டு போகுங்க. கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருடைய தேசமா தாவீதுக்கு மாறிச்சு. ஒரு மோவாபியர்களை, அம்மோனியர்களை, பெலிஸ்தியர்களை எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி 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 வெற்றின்னு சொல்லி நாட்டையே பெரும் பரப்பாக்குனார். அதான் சொல்றாங்க, இஸ்ரேலில் தாவீது காலத்தில் தாவீதனுடைய அரசாட்சி இருந்தது போல் வேறு எப்பொழுதும் அவ்வளவு பெரிய நாடாக இருந்ததில்லை என்று சொல்கிறார்கள். தான் முதல் பெர்ஷேபா வரைக்கும் வந்து ஒரு அரசாட்சி ஆண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை கொண்டது. அது வரைக்கும் அப்படி குறி இருக்கலாம் வேண்டாமான்னு திரும்பாடுறவங்க அப்படி பெரும் பரப்பாக மாறினாங்க. அதான் எப்படி இருந்துச்சு? சென்ற விடமெல்லாம் நான் சென்றேன். பைபிளில் சொல்றாங்க, இதோ உனக்கு முன்பாய் என் பிரசன்னம் போகும், உன் சமூகம் போகும்னு சொன்னார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் அழித்தேன், உனக்காக நான் அழித்தேன். அப்படி அழகா வரையறை போடுறார் கடவுள். வரையறை போட்டு, நான்டா, நீ இல்லடா, அமைதியர் அடங்கு, ரொம்ப அழகா சொல்றாரு. முன்பாக உன் எதிரிகளை நான் அழித்தேன். படர்ந்து மரங்கள்லாம் இருந்துச்சு. அப்படி வெளியில் வரவங்கலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பந்தலுக்கு வெளிலுக்குலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாம் இடிச்சு விட்டாங்க. அப்போ வந்து எல்லாம் இதாக போச்சுன்னு சொல்லி வரும். அந்த திருப்பாடல் வந்து இந்த வார்த்தைகள்லேருந்து வருகிறது. அந்த வேர்கள் வந்து, உன் வேர்களே நான் அவளை வந்து அவளுக்கென்று ஒரு இடத்தை கொடுப்பேன். எப்போ?